ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, இப்போ நம்முடைய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிக்கு வரவேற்ப நம்முடைய ஐயர். ஐயா வாங்கய்யா. ஸ்ரீ வச்சஸ்வமயஸ்வமரோக்ய சோமானம் தானியம் தீர்க்கமாயுக போட்டாருங்க. கண்ணீர்னு வரணும். இந்த வராகமிகார் ஜோதிட மையத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வராகமிகார் ஜோதிட மையத்தினுடைய தலைவர் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும், சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், எனது மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாஸ்து தோஷ குறைபாடுகள் நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாஸ்துன்றது நிறைய இடத்துல நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணி நிற்கிது. இந்த வாஸ்து அது எல்லாருக்கும் எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. வாஸ்துன்றது முக்கியமான ஒரு பங்கு தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இந்த வீடு. இந்த வீட்டை முறையாக பார்த்து சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம்னா அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக தான் ஆகுது. இது நம்ம அனுபவத்தில் பார்த்த ரகசியம்தான். இதில் இப்போ வந்திருக்கிற வாஸ்துவில் நிறைய வித்தியாசங்களும் இந்த இன்ஜினியர்லாம் போட்டு நிறைய குறைபாடுகளை கொடுத்து ஒவ்வொரு வீட்டையும் வாஸ்து நான் பார்த்து தான் கட்டுறோம் அப்படின்ற ஒரு நிலையை கட்டி கொடுத்து இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் குடும்பத்தில் இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை 4ஆம் இடம் நல்லா வலுத்திருந்தும் அந்த வீட்டில் சுகபோகங்கள் கிடைக்காம இருக்கிறதாலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நிற்கிறோம். அதில் இப்போ ஆழப்படம், இந்த குழி பொருத்தம் அப்படின்றதெல்லாம் இந்த நம்ம சிற்ப சிந்தாமணியில் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அந்த சிற்ப சிந்தாமணியை மட்டும் பயன்படுத்தினாவே போதும். வேற நீங்கள் எதுவும் போட்டு மற்ற குழப்பத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு வாஸ்து தம்மண்ண செட்டியார் தான் வாஸ்து. நான் ஒரு 45 வருடமாக அந்த துறையில் இருக்கிறேன். ஒரு 25 வருடமாக அந்த துறையில் நான் தொழில் பார்த்துன்னு இருக்கிறேன். இதில் எல்லா துறையிலையும் நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த மீடியாவில் வந்த பிற்பாடு தான் இந்த ஜோதிடத்துறையை பற்றி இன்னைக்கு நிறையா தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா இங்கே எந்த மூலையில யார் இருக்கிறாங்க என்னன்றத இந்த போட்டி போறாமலாம் வந்திருக்காது. இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கிற காரணமே இந்த மீடியா தான். நம்ம ஒரு குறைய சொல்லும் போது அவங்க அது தவறுன்றதோ இதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. அவங்கவுங்க தெரிஞ்ச கருத்தை அவங்க சொல்றாங்களே தவிர தவறு கிடையாது. அதை புரிதலாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட கேட்ட அனுபவமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இப்போ ஒரு வீட்டில் நிறைய சரியான ஒரு வெளிச்சம் வரணும். அப்போ அந்த வெளிச்சம் வந்தாதான், சூரிய வெளிச்சம் பட்டாதான் அந்த வீடு சுகபோகம் அப்படின்றத நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம். வடக்கு கிழக்கு பகுதியில் சூரிய வெளிச்சம் அதிகமாக வரணும் அப்படின்றத முதல்ல கான்செப்டாக எடுத்துக்கணும். அதே போல் ஜன்னல் வைக்கிற முறையும் உச்சம் நீச்சம் பார்த்து ஜன்னல் வைக்கணும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஜன்னலை எல்லாத்தையும் சுற்றி கொடுக்குறாங்களே தவிர அந்த வீட்டுக்கு உச்ச பகுதியில் ஜன்னல், அதே போல் உச்சம் என்பது வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் உச்ச பகுதி, வடகிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் உச்ச பகுதி. இது ஃபார்முலா. இதுக்கு அடுத்தது தென்கிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் நீச்ச பகுதி, பட் வடமேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் நீச்ச பகுதி. அப்ப அந்த இடத்துலலாம் ஜன்னல் குறைவா அந்த உச்ச பகுதியில் தந்து இந்த பக்கத்தில் தென்கிழக்கில் உச்ச பகுதியில் எடுத்து அந்த ஜன்னலை கொடுத்துக்கணும். ஏன்னா நிறைய தென்மேற்கு மூலையில ஜன்னல் வச்சிருக்கிறீங்க, அந்த வீட்டில் பணம் தங்காது. இது நிறைய பார்த்துங்க. தென்மேற்கு மூலையில ஜன்னல் வச்சுக்கிறவங்க வீட்டில் சுத்தமா பணம் தங்காது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த தென்மேற்கு ஜன்னலை மூடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப வெளிச்சம் அப்படின்றது இருக்கணும். அது எந்தெந்த முறையில நமக்கு வெளிச்சத்தை சம்பவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாசிக்கும் போது தொந்தரவுகள் கிடைக்குது. ஆனா ஆக்சிஜனை எடுத்து பயன்படுத்தும் போது நல்ல நிலை கிடைக்குது. அப்ப அதுக்கு தான் சூரிய வெளிச்சம் வரத்து ஆக்சிஜன், மறையறது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப ஒரு வெளிச்சம் நமக்கு அதிகமா பட வேண்டிய இடம் சூரியனுடைய கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி. அதே போல வெளிச்சம் குறைவா படக்கூடிய இடம் மேற்கு பகுதி, தெற்கு பகுதி.
இப்படிதான் நம்ம வளர்த்துருக்கிறோம். இதுல வாஸ்துன்றதுல வந்து வடகிழக்கு பகுதி வடகிழக்கு மூலையில இருக்கிறவர் கேது. நல்லா கேட்டுங்க, வடகிழக்கு மூலையில இருக்கிறவர் கேது, வடக்குல இருக்கிறவர் குரு. அதே போல நடுவுல கிழக்குல இருக்கிறவர் சூரியன், தென்கிழக்குல இருக்கிறவர் சுக்கிரன், தெற்குல இருக்கிறவர் செவ்வாய், தென்மேற்குல இருக்கிறவர் ராகு, மேற்குல இருக்கிறவர் செவ்வாய், இது சனி. இப்படி வீட்டை வந்து நல்ல ஃபார்முலாவை எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வாஸ்துல நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணி நிறைய பேர் பிரச்சனையில மாட்டி இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த வீடும் ஒரு குறைபாடு அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிக்கிறோம். நல்ல ஜாதகம் இருந்தாலும் அந்த வீட்டால குறைபாடுகள் இருக்குதுன்றது சொல்ல வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியே போகும்போது நல்லா சுத்திட்டு ஃப்ரீயா ஜாலியா பேசிட்டு உள்ள போறோம். வீட்டுக்கு போன உடனே இந்தாண்டு ஒரு பக்கம் இவர் உட்காந்துக்கிறாரு, அந்தாண்ட பக்கம் மனைவி அந்த டப்பு டிப்புன்னு அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அங்க இருக்கிற பிரச்சனைகள் தான். இதெல்லாம் இந்த வீட்டில் வரக்கூடிய குறைபாடுகள் தான். அப்ப இந்த வீட்டுக்கு எந்தெந்த மாதிரிலாம் நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது வடகிழக்கு மூலையில பாழ்படுத்த கூடாது. அப்ப பாழ்படுத்த கூடாதுன்னா அந்த படிக்கட்டோ அல்லது கழிவறையோ அல்லது செப்டி டேங்கோ வரக்கூடாது. ஐயா அப்படி வந்துடுச்சு, இப்ப நம்ம அதுதான் சொல்ல வரோம். வந்துடுச்சு, வர வரைக்கும்னாக்கா அந்த வரக்குட்ட அந்த வந்த பிற்பாடு அதுக்குண்டான பரிகாரத்தை கொஞ்ச நாள் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்றது தான் நல்லது. எப்பயுமே அதை டொமாலிஷன் பண்ணாம பயன்படுத்த முடியவே முடியாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. வடகிழக்கு பகுதியில ஒரு செப்டிக் டேங்க் போட்டுட்டாலோ அதை இந்த பொருளாதாரம் நமக்கு கட்டாயமா குறைஞ்சிரும். அப்ப இந்த பொருளாதாரம் மேம்படுத்துறதுன்னும் போது காப்பர் கம்பி அடிச்சு 4 மூலையிலும் சின்ன சின்ன பிரமிடை வச்சு பாதரசம் பண்ணி கட்டி கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல விளக்கேற்றி பயன்படுத்தும் போது பொருளாதார வளர்ச்சி வரும்போது இது டொமாலிஷன் பண்ணிட்டு அந்த செப்டிக் டேங்கை வடகிழக்கு நடுப்பகுதி பட் வடமேற்கு நடுப்பகுதி அதையும் காட்டுங்க. இந்த வடகிழக்கு அதாவது கிழக்குக்கும் வடக்குக்கும் அதாவது தெற்குக்கும் வடக்குக்கும் 4 பாகம் ஆக்குங்க. தெற்கு பகுதியும் அதாவது அவுட்டர் அந்த வீட்டில் 4 பகுதி ஆக்கி 2 பகுதி தள்ளிடுங்க. அதாவது வடகிழக்கு பகுதி அந்த வடக்கு அதாவது கிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியை தள்ளிட்டு அந்த பகுதியில் நீங்க 3வது பகுதியில் செப்டிக் டேங்க் போட சொல்லுங்க. அதே தென்கிழக்கு ஒட்டி போடாதீங்க. யாரு வீட்டுல தென்கிழக்குல ஒட்டி போடுறீங்களோ அந்த வீட்டுல அந்த மனைவிக்கு கட்டாயமாக கர்ப்பப்பை ப்ராப்ளங்கள் தொடர்ந்து இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதே போல வடக்கு பகுதியில நான் சொன்னபடியே வடக்குல 4 பாகம் ஆக்கி வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதி 2 தள்ளிட்டு அதுக்கு இருக்கிற வடமேற்கு பகுதியில 3வது பகுதியில செப்டிக் டேங்க் போட்டுங்க. வடமேற்குல போடாதீங்க. அப்படி போட்டா கட்டாயமா இடுப்பு வலி சிசரிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இடுப்பு வலி கட்டாயமா இருக்கும். இதற்கு அடுத்தது கடன் அடையாது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம ஜோதிடர், நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் 4 பேத்துக்கு நம்ம சொல்லலாம், நமக்கு வந்து தெளிவாகும். இதற்கு அடுத்தது வடகிழக்கு பகுதியில பூஜை அறை வைக்கலாம். யாரும் வைக்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே வடகிழக்கு பகுதியில பூஜை அறை வைக்கலாம். அதே போல தென்கிழக்குல சமையல் இருக்கலாம். அதுல கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் தென்கிழக்கு அமையும், வடக்கு பார்த்த வீட்டுக்கும் தென்கிழக்கு அமையும். ஆனா மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் சமையல் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இடமா வரும் புதன் குருமான வைக்கும்போது. அப்ப அவங்க வைக்கும்போது வடமேற்கு பகுதியில சமையலை வச்சுக்கலாம். இதுல என்ன விஷயம்னா வடமேற்கு பக்கத்துல சமையலை வைக்கும்போது அதிகமாக விருந்தாளி வரும். அந்த வடமேற்குல இருக்கிற சமையலுக்கு மட்டும் ஒரு நாள் கூட விருந்தாளி இல்லாத கூட இருக்காது. இது வந்து அந்த வடமேற்கு சமையல், மற்றபடி குற்றங்கள் இருக்காது. அதே போல தென்மேற்குல படுக்கை அறை தாராளமா வச்சுக்கலாம். தென்கிழக்குல சமையல் கட்டு, வடமேற்கு வாயு பகுதியில உங்களுக்கு பெட்ரூமா வச்சுக்கலாம், குழந்தைகள் படிக்க அறையா வச்சுக்கலாம், தனதானியம் வைக்கிற அறையாவும் வச்சுக்கலாம். அதுல அரிசி வச்சிங்கன்னா எப்பயுமே குறையாது. அதே போல வந்து வடகிழக்குல பூஜை அறை வச்சுக்கலாம், பெரியவங்க படுத்து தூங்குற அறையா வச்சுக்கலாமே தவிர பெட்ரூமா போடக்கூடாது. இதுதாங்க வாஸ்து. பிரம்மஸ்தானம் அடிபடக்கூடாது. நல்லா பார்த்துங்க. ஒரு வீட்டுல அந்த காரணம் இந்த காரணம் அளந்து இந்த காரணம் இந்த காரணம் அளந்து நடுப்பகுதியில ஒரு குழியோ தூணோ செவரோ இருக்கக்கூடாது. இது போல இருந்தாலும் ப்ராப்ளங்கள் இருக்கும் அப்படின்னு நல்லா தெளிவா முடிவு பண்ணிக்க. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் செஞ்சா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ரெமெடி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல வெளில பூந்த உடனே இந்த மாதிரி பார்த்துட்டு நிறைய பொருள்கள் அதிகமா ஆணி கண்ணாடிங்க
உடஞ்ச கடிகாரங்க இதெல்லாம் இருந்தால் உடனே அப்புறப்படுத்த சொல்லுங்க. இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது, அந்த வீட்டை வந்து கோமியம், உப்பு, அதுக்கு அடுத்தது வந்து மஞ்சள் தண்ணி, இதை மூணையும் கரைச்சி ஊற்றி கழுவ சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது மூணாவதாக ஒரு பெரிய மடக்கு ஒன்று வாங்கிக்கிங்க. ஒரு 4 மடக்கு மண்மடக்கு வாங்கி அந்த 5 மடக்கா வாங்கிக்கோங்க. 4 கார்னர்லையும் அந்த மடக்கை வச்சு நிறைய உப்பு கொட்ட சொல்லுங்க. நடுவில் அதே மடக்கை வச்சு உப்பு கொட்ட சொல்லுங்க. உப்பு கொட்டிட்டு 4 உப்பு மேலேயும் 5 விளக்கு வைக்க சொல்லுங்க. 5 விளக்கு வச்சு வெண்கடுகு வாங்கி சகப்பு துணியில கட்டி அந்த 5 தீபம் ஏற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வார 2 முறை செய்ய சொல்லுங்க. அந்த மாதிரி செஞ்சு நிற்கும்போது 3 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வாரத்துக்கு ஒரு தடவை கூட அந்த உப்பை கீழே கொட்டி அப்படியே துணி போட்டு தடவி விட்டு எடுத்து சம்பளை கொட்டி கழுவிட்டு திருப்பி கழுவி விட்டுட்டு 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கட்டாயமாக வரும். அது யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு மறுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் கட்டாயமாக அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிரும். அதே போல் வடகிழக்கு பகுதியில் எனக்கு பண பிரச்சனையாகவே இருக்குது, பண பொருளாதாரமே இருக்குது, நான் எம்மானோ தொழில் செய்கிறேன் எனக்கு வரல அப்படின்னும் போது எல்லா வீட்டிலையுமே வடகிழக்கு பகுதியில் 1 அடிக்கு 1 அடி அழகாக கீழே நிலமட்ட தொட்டி போடுங்க. நிலமட்ட தொட்டி, நான் சொல்றது நீர் தேக்க தொட்டி சொல்லலை, நிலமட்ட தொட்டி பூமியில் ஆமாம் சின்னதாக போட்டு ஒரு 1/2 அடி ஆழம் நல்ல தண்ணி உறிஞ்சாம இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த தண்ணியில் ஒரு சிகப்பு கலர் பூ போட்டு டெய்லி 5 மணிக்கு விளக்கேற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க விளக்கேற்றின்னு வரும்போது கட்டாயமாக பணம் அந்த பீரோவுக்கு போய் சேரும். எப்பயுமே தென்மேற்கு அறையில தான் நம்ம பீரோ வைக்க போறோம், வடக்கு பார்த்து. இது பணம் தங்குற இடம். அப்போ பணம் வரல, வடகிழக்கு மூலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்ப இதுக்கு நீங்க பொதுவாகவே இந்த மாதிரி நிலமட்ட தொட்டி போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வர ஆரம்பிக்கும். தொழிலும் சிறக்காவே போயின்னு இருக்கும். இது இயற்கையான ஒரு சின்ன பரிகாரம் தான். இது எல்லாருமே செய்யலாம். அதை தொடர்ச்சா மறுநாள் காலையில் ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு திருப்பியும் நீங்க வந்து அதுல ஒரு சிகப்பு கலர் எந்த பூவா இருந்தாலும் கனகாபரம், ரோஜா, சிகப்பு கலர் பூ அது மாதிரி போட்டுட்டீங்கன்னா போதும். இது மாதிரி இருந்தாலும் சூப்பர். அதே போல இந்த வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது, தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, தலைக்காணி கடியில் மருதாணி விதை, நீங்க ஒரு படிகார கல், இதை 2ஐயும் மடித்து உள்ள வச்சு தூங்குனீங்கனாலும் தூக்கம் வரும். தெற்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமாகவும் தலையை வச்சு படுங்க. நல்லா கேட்டுங்க, தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் தலையை வச்சு படுங்க. வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தலையை வச்சு படுக்காதீங்க. வடக்கு பக்கம் குபேரனுடைய பாகம், நோய் வாய்ப்பு வரும். இந்தாண்டு நீங்க படுத்தீங்கன்னா கடன் வரும். மேற்கு பகுதியில் வச்சா கடன் அதிகமாக வரும். இதெல்லாம் நீங்க ஃபார்முலாவை எடுத்துக்கங்க. அப்படி எடுக்கும்போது படுக்கிற அறையில கூட நமக்கு நேராக கதவுக்கு நேராக படுக்காம தள்ளி கிழக்க வச்சு படுக்க சொல்லுங்க, தெற்க வச்சு படுக்க சொல்லுங்க. இப்படி படுத்தாலும் சுகபோகமான நிலை கிடைக்கும். இதற்கு அடுத்தது அந்த வீட்டில் வந்து இப்போ சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், அதை களையறதுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதியில் அதே வடகிழக்கு பகுதியில் ஒரு கிழக்கு பக்கத்தை மாதிரி ஒரு விநாயகர் போட்டோ வைக்க சொல்லுங்க. அதே போல மேற்கு பகுதியில் அதே கார்னர்ல சிவன் பார்வதி போட்டோ வைக்க சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது 3வது பகுதி இல்லைன்னா இங்க ஆஞ்சநேயர் படம் வச்சுட்டு அந்த தென்மேற்கு மூலையில சிவன் பார்வதி வைக்க சொல்லுங்க. 4வது மூலையில அம்மன் படம் வைக்க சொல்லுங்க. அப்ப அம்மன் படம் சுக்கிரனுக்கு உகந்தது, தென்மேற்கு ராகு சிவனுக்கு உகந்தது. இப்படி 4 படத்தையே வச்சு நீங்க பயன்படுத்தும் போதும் அந்த வீட்டுல குறைபாடுகள் நீங்கிடும். சின்ன சின்ன குறைபாடுகள் பிரச்சனையாம நீங்கிடும். இதற்கு அடுத்தது, சார் எனக்கு பணம் தங்கலை அப்படின்னாக்கா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா வீட்டிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் தண்ணி கீழே போனா பணம் தங்கும். இல்ல வடகிழக்கு பகுதி இல்லாம தண்ணி தெற்கமாவும் மேற்கமாவும் தண்ணி போனா பணம் தங்காது. இது நிலத்தினுடைய கணக்கு. அப்ப அந்த நிலத்துல யாரும் வந்து கீழே வந்து பார்க்கல. அப்ப நான் எவ்வளவு பணம் வைக்கிறேன், வாஸ்துப்படி தான் வீடு கட்டிக்கிறேன், ஆனா பணம் தங்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது நீங்களே நம்ம பஞ்சாட்சர சக்கரத்தை எடுத்து அழகா ஒரு வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இந்த 3 சக்கரத்தையுமே எழுதி ஒரு குடுவையில, ஒரு மண் குடுவையில மஞ்சள், பச்சை கற்பூரம், லவங்கப்பூ, ஏலக்காய், பட்டை, இதுக்கு அடுத்தது பாத ரசம் இதெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணி சனி மூலையிலே புதைச்சிட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் நிற்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து வாஸ்துக்கு உண்டான தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள். இதெல்லாம் நீங்க செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்ல மண் கொடுவை தான்.
ஏன்னா மண்ணுடைய தன்மையை இருக்கிறதுக்கு மண் கொடுவை தான். அதனால நீங்க அந்த மண் கொடுவையில இந்த மாதிரி வரும்போது ஆகர்ஷண சக்கரம், அதாவது ஒரு மண் கொடுவை எடுக்கணும். அந்த மண் கொடுவையில ஆகர்ஷண சக்கரம், மோகன சக்கரம், வசிய சக்கரம், இதை மூணையும் நம்ம பஞ்சாயத்து எழுதி உள்ள வச்சுட்டு உங்க பேரே எழுதி வைக்கலாம். இன்னார் மகன் இன்னாருக்கு பொருளாதாரம் மேம்படவும் இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதுங்க. வேற நீங்க ஒன்றும் கடலை சொல்ல தேவையில்ல. ஏன்னா பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நிற்குது. பிரபஞ்ச பேராற்றலே, பிரபஞ்ச சக்தியே, வானில் இருக்கும் அற்புதநாதர்களே, உங்களை தவிர எங்களுக்கு யாரும் அடைக்கலம் தர முடியாது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். அப்ப இந்த பிண்டத்துக்கு உண்டது அண்டத்தினுடைய நிலையில இருக்கும்போது அந்த நிலையில நீங்க ஒரு 3 விரலி மஞ்சள், அந்த மண்குடைவில 3 விரலி மஞ்சள், 3 எலுமிச்சம்பழம், பாத ரசம், ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை, வெந்தயம், வசம்பு, இன்னும் கேட்டா வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம், இதையும் சேர்த்தே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடுவை ரெடி பண்ணி அதை சனி மூலையில புதைச்சினாலும் நல்ல மாற்றம் தெரியும். இதெல்லாம் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருள்கள். இது இல்லாம எங்க வீட்டுல வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்குது, நைட்டா டெய்லி வந்து எனக்கு கனவு தொந்தரவாவே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க, இல்லை எனக்கு வீட்டுல வவ்வால் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. வவ்வால் ஒவ்வொரு வீட்டுக்கு வருதுன்னா அது கெடுதல்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வீட்டுக்குள்ள வவ்வால் வருதுன்னாவே ஏதோ ஒரு துர்சக்தி ஆவி நம்ம கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்க போதுன்றத அறிவுறுத்துறதுக்கு தான் அந்த வவ்வால் வருது. அப்ப அந்த வவ்வாலை உண்டு வரும்போது நீங்க இதுக்கு எந்த நிவர்த்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அகில், முகில், தேவதாரு கட்டை, வசம்பு, வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம், அதுக்கடுத்து வலம்புரி, இளம்புரி, இந்த மாதிரி மூலிகை பொருளை போயிட்டு அந்த 108 சமத்தோட வாங்கிடுவாங்க. 108 திரவியம் சேர்த்துங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே உங்க வீட்டுல நடுமுட்டத்துல அழகா சாம்பிராணி போட்டு புகை போட்டு விடுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து புகை போடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த துர்சக்தி வெளியே போகும், அந்த வவ்வாலுடைய தாகம் குறைஞ்சிரும். அப்ப வவ்வால் வராது. இதை நீங்க செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. வவ்வால் வந்தா அதுக்கு பரிகாரமே இதுதான், அந்த நிறுத்துறதுக்கு. அந்த மாதிரி பயன்படுத்து. ஏன்னா நம்ம அனுபவத்துல சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஒண்ணு இன்னைக்கு புதுசாலாம் சொல்லலை. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல நிலை கிடைக்கும். அதே போல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் போடுங்க. ஒரு வீட்டுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சக்தியை போடுங்க. நீங்க ஒன்றும் ஐயரை கூப்பிட்டுக்கிட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே கூப்பிட்டு வச்சு நீங்களே போடுங்க. ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் காம் கம் கணபதியே வரத வரத சர்வஜனமே வசமானே சோகா சொன்னாலும் சரி, ஓம் ஜெகதந்தாய் வித்மக வகரதுண்டாய தேமிக்கு தன்னோ தந்தி கணேச பிரச்சோதன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன மந்திரம் மூல மந்திரம் கணபதி மந்திரம் தெரியுதோ அதை 108 போட்டி போட்டு அனுகரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமிகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் அப்படின்ற மூல மந்திரத்தை சொல்லி நீங்க 108 முறை பயன்படுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்ப வீட்டுல வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ கணபதி ஹோமம் போடுறது நல்லது. இதற்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை அவசியம் இந்த வீட்டினுடைய வாயிற்படியில 2 நல்விளக்கு ஏற்றி மாவிளை தோரணம் கட்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்க அது போல பண்ணும்போது நல்ல விசேஷம் இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு சங்கு ஒண்ணு வாங்கி அந்த சங்குல எண்ணெய் போட்டு அதுல திரி போட்டு அதை உப்பு மேல ஏற்றி நீங்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி அருள் தாராளமா கிடைக்கும். இது நல்ல நிலை. இதற்கு அடுத்தது ஒரு சுருக்கு பொய் வாங்குங்க. சுருக்கு பொய் வாங்கி 1008 காயின், 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து அந்த சுருக்கு பையில போட்டு, அந்த சுருக்கு பை உள்ள இருக்கிற துணி பச்சை துணியா இருக்கணும், மேல இருக்கிற துணி சிகப்பு துணியா இருக்கணும். நல்லா சுருக்கு பை கேட்டுங்க. உள்ள வந்து பச்சை கலர் துணி வச்சு தச்சு, மேல வந்து சிகப்பு கலர் துணி வச்சு சுருக்கு பை வச்சுங்க. அந்த சுருக்கு பையில இந்த 1008 காயினை பன்னீர்ல கழுவிட்டு அதை வந்து நல்லா போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை அந்த காயினை உள்ள போட்டு அது கூட ஏலக்காய், லவங்கப்பூ, லவங்கப்பட்டை, சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்க உள்ள வச்சு சுருக்கா பைய முடிஞ்சு அதை எடுத்துன்னு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7க்கு நம்ம பீரோவில் ஒரு மரப்பெட்டியில, பீரோவில் தானாவே கொண்டு பணத்தை வைக்கக்கூடாது, தகுட்டில். இது நல்லா கேட்டுங்க. சின்ன ஒரு பெட்டி ஒன்று, நமக்கு தகுந்த மாதிரி தேக்கு மர பெட்டி கிடைச்சா இன்னும் பெட்டர். அந்த மாதிரி ஒரு பெட்டி வாங்கி அந்த பெட்டியில இந்த சுருக்கு பைய வச்சு வாரம் 2 வெத்தலைப்பாக்கு, ஒரு 5 ரூபா காயின் அந்த பெட்டியில வச்சுன்னு வாங்க. பண வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த ஜோதிடத்துறைய நம்பிக்கை தான்.
இந்த ஜோதிட நம்பிக்கை இல்லாம இந்த ஜோதிடத்துறை கிடையாது. எல்லாம் நம்பணும், அப்பதான் இந்த நம்பிக்கை வந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நிற்குது, கொடுக்க ரெடியா இருக்குது, நாம தான் வாங்க ரெடியா இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைய இருக்கும்போது நீங்கெல்லாம் இன்னைக்கு சாதாரணமான ஆள் இல்லை. எல்லாரும் ஜோதிடத்துக்கு எல்லாம் தெய்வத்துக்கு சமமான ஆளுங்க எல்லாம். நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இந்த பிராப்தம் கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் யாரும் ஜோதியம் சொல்லி கொடுத்தல, எல்லாரும் போய் நல்ல பேரை வாங்கிறது இல்லை. ஜோதியம் 10 கட்டவங்களாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சாம்பான்னு சொல்லிட்டு போட்டு 10,000 20,000 பாங்கலாம் இன்னைக்கு அட்ரஸே இல்லாத இருக்குது. இன்னைக்கு 200 ரூபா வாங்கினவங்க தான் நீங்க நீண்ட காலமா ஜோதிச்சுட்டு இருக்கலாம். இந்த 200 ரூபா காசு வாங்கினா பார்த்தா, கால்னா அரையனா 1 ரூபா 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இன்னைக்கு நீண்ட ஜோசியர். அவர் தான் இன்னைக்கு போன உடனே ஆடுறேன்னு சொல்லுவார். இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வந்துக்கிற, இத்தனை மணிக்கு வந்துக்கிற, இந்த அந்திகால போதுல இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்க போது போய் பாதியாவணும்னு சொல்லுவான். ஆனா நாம எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு அதுல வார்த்தை பார்த்துக்கிட்டு படிச்சு சொல்லணும்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா மணியை பார்த்து ஜோசியம் சொல்றோம் இன்னைக்கு ஏகப்பட்டதுனால மணியை பார்த்து ஜோசியம் சொல்றாரு. இன்னைக்கு 11 மணி 11 சொல்லி பார்த்தா அந்த 11 நீங்க ரெகுலரா பாருங்க. அன்னைக்கு பணம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. கரெக்டா 11 மணி 11 நிமிஷத்தை கண்ணால ஒரு 10 நிமிஷம் பாருங்க. கண்ணை மூடினே இருங்க. 11 அப்படியே பாருங்க டைம் பீஸை. அன்னைக்கு பொழுதுக்கும் பணம் வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்கு, நாம தான் வாங்க ரெடியா இல்லை. திருப்பி சொல்றேன், இந்த வாழ்க்கையில ஜோதிடத்துறையை பொறுத்தளவுக்கு இல்லைன்னு சொல்ற வார்த்தை தயவு செய்து வச்சுக்காதீங்க. யாரு நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அது இல்லாம ஆக்கிடும். இல்லைன்னா கூட நிக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வரும், இப்படி சொல்லுங்க. இல்லை என்ற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு கடைசியா இருக்கட்டும் முதலா இருக்கட்டும், எல்லாமே இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. என்கிட்ட வந்தா கூட எங்க மாநகர்ல நீ கவனிச்சுடா, என் கூட இருக்கிறாள், ஏன் என் பணத்துக்கு அனுப்புறேன், நான் படம் நீயும் படையா வாயான்னு சொல்லி சேர்த்து பிடிப்பேன். ஏன்னா நம்ம பணத்தை நேசிச்சால் நமக்கு பணம் நம்மளை நேசிக்கும். இதுதான் வாழ்க்கை. அப்ப இல்லை என்பதை கட்டாயமாக யாருடைய வாயிலும் வரக்கூடாது. அதே போல பொய் என்பது தெரிஞ்சா சொல்லு, தெரியல சொல்லு. உன்னை யாரும் சுட்டிட மாட்டான். தெரிஞ்சதை தெரியாத மாதிரி காட்டிக்காதீங்க. இது நம்மளுடைய வாதம். நானே கூட சொல்லுவேன், கேட்பாரு சொல்லுவேன். தெரியலன்னா நான் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு, நான் சொன்னதுல தப்பு இருந்தா சொல்லுங்க, இல்ல தவறு இருந்தா சொல்லுங்க, இல்ல நீங்க என்ன கேட்கணும்னு கேளுங்க. நான் 12 பாவத்தையும் சொல்லிவிடுவேன். சொல்லி முடிச்சு விட்டு தான் கேட்பேன். 5ஆம் இடத்தை வரும்போது ஒரு அரை மணி நேரம் கேட்பேன். ஏன்னா வீடு இந்த 4ஆம் இடம் வந்து அடுத்த செகண்டு 4 5 பிடிச்சிக்குவேன். அது எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருவேன். அவங்களுக்கு கட்டாயமா அது பூராமே உண்மையாவே இருக்கும். இதெல்லாம் ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய நிலை தான். ஏன்னா பாரம்பரியத்துல அனுபவம் தான் ஜோதிடம். உடனே படிச்செல்லாம் ஜோதிடம் சொல்ல முடியாது. அனுபவம் சொல்லதான் பண்ணதான் தட்டான், படிக்க தான் வாத்தியார். அப்ப நாம சொல்லதான் பெரிய ஆளா மெருகேறுவோம். அப்ப இந்த நிலையை வச்சுக்கிட்டு இந்த வாஸ்துல இருக்கக்கூடிய பிரச்சனையில ஈஸியா தீர்த்திடலாம். அப்ப தென்மேற்கு தென்கிழக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில முடிஞ்ச வரைக்கும் பாதரசமணி காப்பர் கம்பின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது கொஞ்சம் பெரிய வேலை இருந்தாலும் சின்ன வேலையில இப்ப பன்னீர் மரம் இருக்குது. அந்த பன்னீர் மரம் கண்ட நம்ம சனி மூலையில் நட்டோம்னா அந்த பிரச்சனை தீரும். அதுக்கடுத்து நித்தியமல்லி செடியை நம்ம சனி மூலையில் நட்டோம்னா அந்த பிரச்சனை தீரும். இதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளக்க தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல நிலை தீரும். நிலமட்டி தொட்டியை போட்டிங்கன்னா அதே போல நீர்த்தாக்க தொட்டி தென்மேற்கில் மட்டும்தான் நீர்த்தாக்க தொட்டி வைக்கணும். வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்குல தயவு செய்து வைக்க வேணாம் சொல்லுங்க. எப்பயுமே நீர் தேக்க தொட்டி என்பது தென்மேற்கில் இருக்கணும், நிலமட்ட தொட்டி என்பது வடகிழக்கில் இருக்கணும். அப்ப அந்த நிலமட்ட தொட்டியில நம்ம பணம் சேர்றதுக்காக இதை போடுறோம், நீர்த்தாக்க தொட்டின்றது நம்மளுடைய வளர்ச்சிக்காக போடுறோம். அப்ப அந்த நீர்த்தாக்க தொட்டி தென்மேற்கு பகுதியில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. எல்லாருமே அந்த இடத்த ஒரு ஸ்கொயராவோ இல்லை சதுரமாவோ நீள் சதுரமாவோ இருந்தால் பரவாயில்ல. வட்டம் முக்கோணம் கிராஸு இந்த மாதிரி மனையெல்லாம் கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணி அடித்து கிளியர் பண்ணி சரித்து கரெக்டாக சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது இந்த வாஸ்துல ஜெயிக்கலாம். வாஸ்துன்றது ஒரு பிரதான பொருளினை. எனவே இதுக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம்னா, அதாவது அவருக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது வாஸ்துல இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு ஒண்ணுங்கய்யா. நீங்க அவர் வீட்டுக்கு போனாலோ அல்லது தனியா போனாலோ அவர் சொல்லி தர மாட்டாரு. 4 பேர்த்த பார்க்கும்போது தான் அது வரும். இன்னொன்று, இந்த காலத்துல இந்த விஷயம் இவங்களுக்கு கிடைக்கணும்னு விதி, அந்த விதிப்படி தான் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் நமக்கு கொடுப்பார். அதே போல இன்னைக்கு வாஸ்துல அற்புதமா விஷயம் கொடுத்தாரு. அதே போல நமக்கு அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும். ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், நேமாலஜி, ஜம்மாலஜி, கிராஃபாலஜி, ஆர்காலஜி, அஸ்ட்ராலஜி, ஜெம்ஸ், ரெய்கி,
மணி மாந்திரிகம், அவிஷேக மாந்திரிகம், கேரள மாந்திரிகம், ராஜஸ்தான் மாந்திரிகம், அரபு மாந்திரிகம், இந்து மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம், சீன வாஸ்து, பெங்சுய் வாஸ்து, ஆருட பிரசன்னம், சோழி பிரசன்னம், சங்கு பிரசன்னம், சக்கர பிரசன்னம், கோயில் பிரசன்னம், வெற்றில பிரசன்னம், பிரசன்ன ஆருடம், கடிகார பிரசன்ன ஆருடம், இம்புட்டும் தெரிஞ்ச ஆள் தான். அதாவது எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம். ஏன்னா 45 வருடமா இந்த தொழில் இருக்கலாம். அதனால வந்து ஏடா எல்லாமே ஆனா ஒவ்வொரு இவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு டாபிக், சொல்றேங்க. ஒவ்வொரு டாபிக் ஒரு அவையா நான் உங்க செல் நம்பர் சொல்றீங்க. ஐயா என்னுடைய செல் நம்பர் 99 420 110 60. 99 420 110 60 வாட்ஸ்அப் நம்பர் 1. 95 97 24 15 36 திரு மகாஸ்ரீ ராஜராஜன் சங்கராபுரம். 95 97 24 15 36 திரு மகாஸ்ரீ ராஜராஜன் சங்கராபுரம். அற்புதம் அற்புதையா. இன்னும் இருக்கிற விஷயத்த வந்து வார வாரம் வரும்போது கட்டாயமா கொடுப்போம். எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் எடுப்போம். நான் விடுறதில்ல. எப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டாபிக் தூக்கிட்டு வந்து விட்டுறது இவர். ஆமா, ஏன்னா இப்ப அவராதான் சொல்லுவாரு. கைரேகை தெரியும், இப்ப இத்தனை பிரச்சனை தெரியும் அவருக்கு. அதனால ஐயா அவர்களை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். மேஜிக் மாதிரிகன்னு ஒண்ணு இருக்கு. அது Magic மாதிரி. ஆமா, இந்த மேஜிக் மாந்திரிகத்துல நீங்க ஒரு 25 விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்க வாழ்க்கையை ஜெயிச்சுக்கலாம். ஜெயிச்சிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்ன சின்ன பிட்டு பிட். அந்த 25 மாந்திரிகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்களே பெரிய ஆளாயிடலாம். நீங்க ஒன்றும் பெரிய சொல்றது இந்த 25 தாந்திரிக பரிகாரம் மாந்திரிகத்துல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட அதாவதுங்க விஷயங்கள் என்பது நிறைய இருக்கு. அது நீங்க வந்து இது மாதிரி வரும்போதுதான் இந்த கருத்தரங்கத்துல உங்களுக்கு எப்படி இப்ப நான் வந்து கிடைக்கும். ஏன்னு கேட்டா இப்ப நான் கிளாஸ் போடுறதோ இல்ல ஒரு நிலை பண்றதெல்லாம் கிடையாது. இப்ப என்கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். ஐயா வந்தாரு, ஒரு 4வது 5வது கருத்தரங்க 6வது கருத்துல பிடிச்சாரு. அவர் விடுறதே இல்ல. இன்னைய வரைக்கும் அவர் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறாரு, வந்துகிட்டே இருக்கிறாரு, டச் பண்ணியே இருக்கிறாரு. எனக்கு முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஜோதிடமா கிளாஸாலாம் எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், இதை பயன்படுத்து அப்படின்னு. ஏன்னா நம்ம கிளாஸா எடுக்கலாம். ஐயா கிட்ட கூட சொன்ன கிளாஸ் போடலான்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நியூமராலஜி கிளாஸ் வேணா போட்டுடலாம். அதாவது நியூமராலஜின்றது இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பெயரை மட்டும் வச்சு எண் கணிதத்துல நேம் மாத்தி கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே வேலை செய்யாது. ஒரு நியூமராலஜி என்பது ப்ரோனன்ஸ் கான்செப்ட், அதாவது உங்க பெயர்ல இருக்கிற ஒலி, அதுக்கடுத்து உங்களுடைய எழுத்துல இருக்கக்கூடிய அளவு, அதுக்கடுத்தது அதனுடைய மதிப்பினுடைய டோட்டல் நம்பர், அதுக்கடுத்தது வசியம். ஒரு அந்த பிளானட் ஜாதகத்துல 12 கட்டம் போட்டு அதுல வந்து 12 எழுத்தையும் பொறிக்கணும். அப்படி நம்ம வரக்கூடிய எழுத்தை பொறிச்சு அது 6, 8, 12ல வரக்கூடாது. அதுக்கடுத்து பிரமிடு, இதெல்லாம் அமைச்சு அந்த நம்பர் உங்க ஜாதகத்துல 5, 9, 11 இந்த மாதிரி நல்ல இடத்துல இருக்குதா 2ஆம் இடத்துல, இதை மாதிரி பார்த்தா அந்த கிரகத்தை பிடிச்சி உனக்கு பேர் கொடுக்கணும். அப்படி பேர் கொடுக்கும்போது இந்த சூரிய ரேகையில் இருக்கக்கூடிய இந்த ரேகை கட்டாயமா வளரும். என் பேர் யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த சூரிய ரேகை கட்டாயமா கடைசி வரைக்கும் இருக்கும். அது மங்கவே மங்காது. அது என்ன கிரகம் இருந்தாலும் இந்த சூரிய ஒளி கெச்சனே இருக்கும். இது பாருங்க, திரு மகாஸ்ரீ ராஜராஜன் பெயர் மாத்தி 30 வருஷம் ஆகுது. இன்னமும் இந்த சூரிய ரேகை என் கையில இருந்துதான் இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு சூரிய ரேகை வளருதுன்னா என் பேர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நான் எழுதி எங்க வேணாலும் பட்டி தொட்டில கூட கொடுப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான். எல்லாமே பெயர்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பெயரை நீங்க கான்செப்டா எடுத்து பயன்படுத்தும் போது நீங்க ஜெயிச்சிடலாம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஆமா, இப்ப இந்த தனக்கோட்டி அப்படின்ற பெயர்ல அவர் தனக்கோட்டியாவே இல்லை. தா அப்படின்ற இடத்துல ஒரு டி, கோட்டின்ற இடத்துல ஒரு ஐ. குடும்பத்துக்காகவே மனுஷன் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக உழைச்சு ஒரு நல்ல பெயர் இன்னைய வரைக்கும் கிடைக்காம ஏதோ சமுதாயத்தில் சுத்தி நிற்கிறாரே தவிர வெளி வட்டாரத்துல தனக்கோட்டி நல்லவர், வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா டம்மி அப்படின்றத வாழ்க்கை தான் இருக்கும். ஆனா போராட்டமான வாழ்க்கை இன்னைக்கு வரைக்குமே. இம்மா நாள் இல்லை, இம்மா நாள் வரைக்கும் போராட்டமான நிலை தான். இப்ப கடைசி கால வாழ்க்கை நிம்மதியா இருந்துட்டு இப்படி போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்புறம் வரை ஒரு வாழ்நாளெல்லாம் இல்லை. அப்படி ரொம்ப துணிச்சலா பேசுவாரு, ரொம்ப துணிச்சலா பிஹேவ் பண்ணுவார். இதெல்லாம் சின்ன வயசுல. இன்னைக்கு நிலை இல்லை. அவனால ஜெயிக்க முடியல. கோட்டி என்ற வார்த்தையில டிஹெச்ஐ வந்ததால டிஐ வந்ததால அவரால் ஜெயிக்க முடியல. இதுதாங்க விஷயம். இதெல்லாம் பெயருடைய ரகசியம். எஸ்ஹெச், இஷு, ஷி, டிஐ, டிஐ, டிஐஇ இந்த மாதிரி தான் பெயர். இப்போ ரமேஷ்னு ஒரு பெயர் வச்சிருந்தோம்னா டபுள், அதே போல சசின்னு ஒரு பெயர் வச்சிருந்தோம்னா டபுள் எஸ். அவர்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிப்பார். இந்த சசின்றதோ சதீஷ்ன்றதுலாம் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுவாங்க. டபுள் எஸ், ட்ரிபிள் எஸ் வந்து அவன் கொலகாரன். ஒரு ட்ரிபிள் எஸ் ஒரு பெயர் வந்துச்சுன்னா அவன் கட்டாயம் ஒரு ஆளை கூட கொலை போயிடுவான். இது ட்ரிபிள் எஸ். இந்த பெயர்லாம் இந்த உச்சரிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒவ்வொரு பெயர்லையுமே இப்போ உங்களை பேர்ல வந்து கண்ணன்ற ஒரு பெயர் இருக்குது, இதில் 3 எண் வருது.
கட்டாயமா ஒரு 40 வயசுல 45 வயசு மேல இடுப்பு வலி வந்துடும், மூட்டு வலி வந்துடும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை, வந்ததுங்களா? கட்டாயமா வந்துடும். சூப்பர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பண்ணியாச்சு. ஏன்னா இந்த எண்ணுன்றது இப்படி வளையுது இல்ல, இந்த 3 எண்ணு வளைஞ்சதால நரம்பு பூரா குளோஸ். இதெல்லாம் பெயருடைய ரகசியம். ஒவ்வொரு பேர்லயும் இந்த இருக்கிற அனைத்து பேர்லயும் ஆமா இந்த அனைத்து பேர்லயும் சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லலாம். இது வந்து சாதாரண நியமனால கிட்டத்தட்ட இதெல்லாம் கீழே வீழ்ந்து பிறண்டு 1 வருஷம் இல்ல 10 வருஷம் இந்த தொழிலே இருந்து கத்துக்கிட்டது. இதெல்லாம் இந்த விஷயம். நன்றி. பெயர்கள் வந்து அடுத்த மீட்டிங்ல ஐயா வந்து பேரிலே போட்டுருவோம். சூப்பரா தலைப்பு போட்டு கொடுத்துருவோம். அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ணிடலாம். நன்றி. வாய்ப்பு வைத்த அனைவருக்கும் நல்ல உலகம் நன்றி. நன்றி. அது மாதிரி இப்போ கடிகாரம் சொன்னாருங்களே, கடிகாரம் பண்ணி வச்சு சொன்னாருன்னு சொல்ல பார்த்தீங்களா? இப்போ நான் நடந்த விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம திருக்கோவில் கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 6 மாசம் முடிச்சு 8ஆவது மாசத்துல ஓடிட்டு இருக்குது. அந்த ஸ்கூல் ஓனர் ஐயாவுக்கு தெரியும். அவர் பேர் சொல்லக்கூடாது. அது வந்து அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு 8 மணிக்கு கால் பண்றாரு. வாசுதேவ் மணி. ஆமாங்க. இப்போ அவர் என்ன கால் பண்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து 8 மணி 53, அதாவது 8:50க்கு இப்போ 51 கால் பண்றாரு. 8:50 8:49 8 மணி 49 நிமிஷம் கால் பண்றாரு. 8 மணி 49 கால் பண்றாரு. ஐயா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. நான் என்ன பண்ணேன், என்னடா இது கால் ஜாதகம் இல்லை. அப்போ 8:59னா மணியை வந்து நீக்கிடுங்க. அப்போ அந்த 49 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கு 5 நிமிஷம் நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கிங்க. அப்போ மேஷம் டு 0 to 5 மேஷம். இப்படி பண்ணும்போது 10ஆவது ராசியில் தான் போய் உட்காரும். 8:49ன்றது 10ஆவது ராசியில் கடைசியில் போய் உட்காருது. அப்போ மகர ராசி தான் குறிக்காட்டும். அப்போ 6 மகரம். ஓகேங்களா? 6டாதிபதி அப்போ ஆல்ரெடி சனி வந்து எங்கே இருக்கிறாருன்னா, ஆல்ரெடி இப்போ அங்கே 6 அங்கேயே தான் இருக்கிறாரு. அது கும்பத்தில் இருக்காரு. அப்போ நான் பார்க்கும்போது சரி 6க்கு 6ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஏன்னா நோய், ஏன்னா எந்த கிரகம் லக்னமும் வலுத்துருக்குது. அதாவது 6டாதிபதி சனியும் வலுத்துட்டாரு, 6ஆம் இடம் வலுத்து போச்சு. இப்போ இவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு முடிவு பண்ணியிருந்தேன். 1 புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுனா 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் இடம் வலுத்து போய் நிற்குது. அது நிற்கிற வீடு எந்த வீடு? மிதுனம். அப்போ மிதுனம் எந்த ராசி? காற்று ராசி. அப்போ காலபுருஷனுக்கு 3ஆவது ராசி என்பது தொண்டை அல்லது சுவாசம். புதன் காற்று கிரகம். சார் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வீசிங் பிரச்சனை இருக்கா, நுரையீரல் பிரச்சனை இருக்குதா, சுவாச பிரச்சனை இருக்குதா அப்படின்ற கேட்குறேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார்ன்றாரு. அடி சொல்லிட்டீங்க. ஐயோ எப்படி சொன்னீங்கன்றாரு. சார் உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு புதன் எப்போ வந்து கடகத்துக்கு வருதோ, நான் சொல்லும் போது ஒரு 13 நாள் அந்த கடகத்துக்கு இருந்தது. 13 நாள் கழிச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டான், உயிரோட வந்துடுவாங்கன்றான். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 8-10 லட்ச ரூபா சொல்லப்பட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அது 13 நாள் கழிச்சு தான் அவங்க அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராங்க. இப்போ நல்லா இருக்காங்க. அவர் அதுல இருந்துமே எப்படி நீங்க சொன்னீங்க, ஜாதகமே இல்லை, எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுவார். இது வந்து கடிகார ஆருடம். புரியுதுங்களா? ஏன் சொன்னா 6டாதிபதி சனியும் வலுவாக்குறாரு, அங்க 6ஆம் இடம் வலுவா இருக்குது. எப்ப 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துக்கு போய் அங்க சந்திரன் வீட்டுக்கு வருதோ அப்ப சரியா போடும். வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். நிவர்த்தி. சரிங்களா? நன்றி, வணக்கம். உணவு இடைவேளை. வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கும். உங்க எல்லாமே அரிசி உணவு இருக்குது. அப்படியே நம்ம ஆபீஸ் போயிடுங்க. அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா இலை போட்டு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு பிறகு கருத்தரங்கம் தொடரும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.